வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து, இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்மகிட்ட ஒரு ஜாதகர், ஒரு இளைஞர், ஒரு 20 வயது மிக்க இளைஞர் வந்து அவரோட பிறந்த தகவல் கொடுத்து, அவர் ஜாதகம் தொடர்பான விளக்கம் மற்றும் எதிர்கால பலன்களை கேட்டிருந்தாரு. அவரு என்ன கேட்டிருந்தாருன்னா, அவருக்கு கிரிக்கெட் அதில வந்து ரொம்ப கிரேஸியா இருக்கா, எனக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அதில ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். எனக்கு அதில வந்து அந்த துறையில சாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து அதிகமாக இருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாருங்க. நிச்சயமா அவரோட பிறந்த தகவல் அடிப்படையில கொடுக்கப்பட்ட ராசி கட்டம் மற்றும் நவாம்சம் அடிப்படையில அவருக்கு அதில சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவரோட ஜாதகத்த நம்ம பார்த்ததுலேருந்து, ஒரு ஜாதகத்தில எப்படியெல்லாம் வந்து ஒரு அமைப்புகள வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெக்குலியரா இருக்குங்க. இவரோட ஜாதகம் வந்து இவரால உறுதித்தன்மையோட சொல்ல முடியாத ஒரு ஜாதக அமைப்பு இவரோட ஜாதகம். இது மாரி ஜாதகத்த நம்ம ரொம்ப ரேரா வந்து நம்ம பார்க்குற மாரி இருக்கும். அப்படி என்ன இவரோட ஜாதகத்தில வந்து அந்த ஒரு பெக்யூலியர் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இவரோட ராசி நவாம்சம் அடிப்படையில இவருக்கு கிரிக்கெட்ல சாதிக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. ராசி கட்டத்தின் அடிப்படையில கிரிக்கெட்ல சாதிக்கவே முடியாது அப்படிங்கிற மாரி காட்டுது. ஆனா தசாபுத்தி வந்து இவருக்கு கிரிக்கெட்ல சாதிக்க முடியும். அதுக்கான வாய்ப்புகள ஏற்படுத்தி குடுக்குறதுக்கு முயற்சியில தசாபுத்தி எடுக்குது. இதுல நம்ம எடுத்துக்க முடியும்? எந்த ரோல் வந்து மேஜரா ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்க, இவரு பிறந்த தகவல் அடிப்படையில அவருக்கு என்னென்ன பலன்கள் இருக்குன்னு முதல்ல பார்த்துக்கலாம். இவர் வந்து செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்காரு. ரோஹிணி நட்சத்திரம் 1ஆம் பாதம், ரிஷப ராசி, சிம்ம லக்னத்தில பிறந்திருக்காருங்க. இவரோட நவாம்சம் அடிப்படையில இவருக்கு லக்னத்தில குரு இருக்கக்கூடிய அமைப்பு, செவ்வாய் 3ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல புதனும், 5ஆம் இடம் சார்ந்து கேதுவும், 6ஆம் இடம் சார்ந்த மாந்தியும், 7ஆம் இடம் சார்ந்து சந்திரனும், 8ஆம் இடம் சனியும், 9ஆம் இடம் சூரியனும் சுக்கிரனும், 11ஆம் இடம் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு மிக சிறப்பா இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா 9, 3 பார்வை செவ்வாய், சுக்கிரன் பார்வை இருக்கு. நிச்சயமா இவரு ஒரு கிரிக்கெட்ல ஈடுபாடு கொண்டவராக இருக்கின்றார். குழந்தை பருவத்திலே அதோட நாட்டம் வந்து இவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. அதேபோல நவாம்சம் வந்து மிக வலுவாக இருக்கு. இவருக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, சில இஎன்டி ரிலேட்டட், அதாவது தொண்டை ரிலேட்டட் ஒரு பேச்சு தயக்கம், அது போன்ற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இருக்கும். முதுகுத்தண்டு சில சில சின்ன சின்ன பிரச்சனைகள் அது சரியாகக்கூடிய அமைப்பு இருக்கு. மத்தபடி திருமணம் வந்து கொஞ்சம் தடை அமைப்புகள், சில சில சின்ன சின்ன இஷ்யூஸ் தான். பட் இத பொறுத்தவரைக்கும் அவரோட நவாம்சத்தில கிரிக்கெட்ல சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்க மாரி நம்மளுக்கு ஒரு சினாரியோவா காட்டுது. பட் நவாம்சத்த நம்ம மேஜரா எடுத்துக்க முடியாது. அது ஒரு பேசிக் ஆஸ்பெக்ட்ஸா எடுத்துக்கிட்டு நம்ம அத பேஸ் பண்ணி நம்ம வந்து ராசி கட்டத்த நம்ம வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப இவரோட ராசி கட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவர் சிம்ம லக்னத்தில பிறந்திருக்காரு. அதேபோல ரிஷப ராசி அது தெரியும். லக்னத்திலே பார்த்தீங்கன்னா குரு இருக்கக்கூடிய அமைப்பு. இவரோட 3ஆம் இடத்துல கேதுவும் மாந்தியும் இருக்கக்கூடிய அமைப்பு. அதேபோல வந்து 9ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் 10ஆம் இடம் சார்ந்து சந்திரன் உச்சமாகவும், சுக்கிரன் ஆட்சியாகவும் 10ஆம் இடம் எவ்வளவு வலுவா இருக்குன்னு பார்த்துக்கங்க. 11ஆம் இடம் சூரியனும் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடமும் புதனும் செவ்வாயும் சேர்ந்து, செவ்வாய் வந்து இங்க நீச்சமா இருந்து நீச்சபங்க யோகா அமைப்பை குடுக்குது. இவருக்கு இதில முதல்ல என்ன பிரச்சனை அமைப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இவரோட மூச்சு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, சில சளி தொந்தரவுகள்லாம் இவருக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல தந்தை சார்ந்த கொஞ்சம் பிரச்சனைகள், தாய் சார்ந்த ஆரோக்கிய குறைபாடுகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவருக்கு நிச்சயமாக அதிகமான இடமாற்றம், பயணம், அலைச்சல் இது போன்ற அமைப்புகள் தென்படுகின்றன. இவருக்கு வந்து அதான் அ இவர் ஒரு இளைய சகோதரர். அதாவது சகோதர அமைப்பிலயும் சரி, தந்தை அமைப்பிலயும் சரி, சில கடமைகளை செய்ய முற்பட வேண்டும். மத்தபடி வந்து இவர் இப்ப யங் ஏஜ் தான். இவருக்கு இன்னும் லாங் வே டூ கோ. இவருக்கு இன்னும் வாய்ப்புகள் நெறையா இருக்கு. இப்ப வந்து வரைக்கும் கிரிக்கெட்ல சாதிக்கிறதுக்கான இந்த அமைப்பு இருக்கா? செவ்வாய் நீச்சமா இருக்கே அப்படின்னா, செவ்வாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மருத்துவத்துறையா இருக்கட்டும், பாதுகாப்புத்துறை, இது மாரி விளையாட்டு, கலைத்துறை, இது போன்ற அமைப்புல வந்து செவ்வாய் வந்து முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்றாரு. காவல், பாதுகாப்பு இது போன்ற அமைப்புகள்லாம் அவரோட ம் காரகத்துவம் வந்து மிக மிக முக்கியமானதாக ஒன்றாக இருக்கின்றது. செவ்வாய் நீச்சமா இருக்கே, இவரால சாதிக்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருந்தாலும் கூட, சில இட அமைப்பை பொறுத்து அவர் நல்ல பலன்களை குடுப்பாருங்க. இவர் வந்து 4 மற்றும் 9ஆம் இடத்துக்குரியவரா இருக்காரு. அதனால இவர் வந்து நிச்சயமா இந்த செவ்வாய் வந்து கிரிக்கெட்ல இவர் சாதிக்கிறதுக்கு தடை அமைப்புகள தடங்கள தான் அதிகமா குடுப்பாரு இந்த செவ்வாய். அதே நேரம் ஒரு 12ல நீச்சமா இருந்து நல்ல பலன்களை குடுக்குறாரு. அதேபோல இவருக்கு வந்து இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்தவரைக்கும் பேசிக்கான இவருக்கு எதுல சாதிக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தரலாம். பட் தசாபுத்தி இவர வந்து எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பின்னாடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவரோட இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்தவரைக்கும் இவருக்கு வந்து கலைத்துறை ஈடுபாடு வந்து சிறப்பான பலன்கள கொடுக்கும். அதேபோல வந்து இவருக்கு 10ஆம் இடம் வந்து சிறப்பா இருக்கிறதுனால அரசு துறை, பொதுப்பணித்துறை, மக்கள் பணி, அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் இது போன்ற அமைப்புல வந்து இவர் சிறப்பாக செயல்பட முடியும். பொதுவா அரசு சார்ந்து இந்த அமைப்புல செயல்பட்டாலும் சரி, இல்ல இவர் வந்து ஒரு தொழில் நிறுவனம் ஆரம்பிச்சாலும் சரி, இவரால சிறப்பா செயல்பட முடியும். ஏன்னா 5ஆம் அதிபதியான குரு லக்னத்திலே இருக்கிறதுனால, இவர் தன்னை மேம்படுத்திக் கொண்டு தொழில் போன்ற அமைப்புகளையும் சிறப்பாக செயல்பட முடியும். அரசு சார்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக இவருக்கு நல்ல அமோக பலன்கள் கிடைக்கும். அதேபோல இவர் வந்து சமூக ஊடகம் சார்ந்து இப்போ ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்றது. இவர் வந்து இவரோட அமைப்பிலே பார்த்தீங்கன்னா, குடும்ப அமைப்பும் கூட சில வலுவான அமைப்பு இல்லாத காரணத்தினால, இவர் நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து வெளிதேச அமைப்பு, வெளி மாநிலம், நாடு சார்ந்து செயல்படுதல் இது போன்ற அமைப்புகள். பட் வந்து 10ஆம் இடம் வலுவா இருக்கே, எப்படி வெளிதேசம் சார்ந்து செயல்பட முடியும் அப்படின்னா,
இவர் அதுக்கு தகுந்த மாதிரி சில தேவையான ஒரு முதலீடுகள் இவர் சார்ந்த ஒரு நில அமைப்புகள், வீடு, வாகன அமைப்புகள் இல்லைன்னா வாடகை கொடுத்து சில இடங்களை வந்து இவர் ப்ரொக்யூர் பண்ணி வச்சிருக்கப்ப அதுக்கான தடை அமைப்புகளை அது விளக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸை கொடுக்கும். இவர் வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை இது நல்லாவே கொடுக்கும். உயர் ஞான அறிவை வந்து பெறுவதற்கும் இது பாசிபிலிட்டிஸை சிறப்பாக கொடுக்கும். அதே போல் இந்த சூரியன் சனியும் சேர்ந்திருக்கிறதுனால இவருக்கு நிறைய மனக்குழப்பங்கள் வர்றதுக்கு, ஒரு முடிவு எடுக்கிறதுல வந்து ஒரு தடை அமைப்புகளை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் வந்து பெரிய ட்ரபிள் கொடுக்குறது அந்த சூரியன் சனி சேர்க்கை தான். மற்றபடி இவருக்கு வந்து இந்த ப்ரெசென்ட் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இது போன்று செயல்படுற பட்சத்தில் இவர் வந்து சிறப்பாக செயல்பட முடியும். உயர் வணிகம் சார்ந்து செயல்படலாம். ஷேர் மார்க்கெட்டு இது போன்ற அமைப்பு, கவர்மெண்ட் ரிலேட்டட் எது வேணாலும் இவருக்கு சாதகமான அமைப்புகள் பலன்களை கொடுக்கும். அதெல்லாம் மாற்றமே கிடையாது. பட் வந்து இவருக்கு வந்து இந்த அமைப்பில் சாதிக்க முடியுமா, கிரிக்கெட்டில் வந்து இவரால் சாதிக்க முடியுமா அப்படின்னா வந்து நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்குது. ஏன்னா 4-9 வந்து மிக மிக குறைவாக இருக்குது. ஆனாலும் இவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது, அது எந்த அளவுக்கு இவருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். இவர் பிறந்தது வந்து சந்திர தசையில் பிறந்திருக்காருங்க. அது வந்து 9 இயர் 9 மந்த். அப்போ பார்த்தீங்கன்னா அது 10ஆம் இடத்துல உச்சமாக இருந்து நல்ல அமோக பலன்களை கொடுத்துருக்கோம். அடுத்தது செவ்வாய் தசையும் ஃபேஸ் பண்ணிட்டாரு. அதுவும் முடிஞ்சிருச்சு. இனி செவ்வாய் தசை இல்லை. அதனால வந்து ஒரு ஓரளவு அது வந்து ஒரு பெனிஃபிஷியரி தான் அது. இப்போ ராகு தசை ப்ரெசென்ட்டாக போயிட்டுருக்குங்க. ராகு தசையில் வந்து இவருக்கு குரு புத்தி போயிட்டுருக்கு. இப்போ குரு புத்தி எப்படின்னா உங்களுக்கு 2024 2026 வரைக்கும் போயிட்டுருக்குங்க. இந்த நேரத்தில் வந்து நிச்சயமாக வந்து இவரால் என்ட்ரி ஆக முடியுமா அப்படின்னா வந்து பாசிபிலிட்டி கம்மி. பட் 2026க்கு மேலே வந்து இவருக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. எதனால் சொல்கிறேன்னா இவருக்கு என்னது நவம்சத்தில் வந்து வாய்ப்பு இருக்குங்கிறோம், ஆஸ்கட்டத்தில் வாய்ப்பு இல்லைங்கிறோம். பட் இப்போ எப்படி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு ராகு வந்து 9ஆம் இடத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் வந்து நிச்சயமாக வந்து வாய்ப்புகளை வந்து அவர் ஈடுபடுத்துவார். யார் வந்து வேணாம்னு சொன்னாலும் ராகு வந்து நிச்சயமாக ஒன்று கலைத்துறையில் ஈடுபடணும், ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள் இருக்கணும், இல்லைன்னா வெளிநாடு போன்ற அமைப்புகளில் ஈடுபடுத்தணும், இல்லைன்னா கிரிக்கெட் அவருக்கு ரொம்ப எது விரும்பி பண்ணுறாரோ அந்த அமைப்பில் வந்து ஈடுபடுத்துவார் ராகு. அதனால சரி இந்த நேரத்தில் வந்து அவர் கிரிக்கெட் விளையாண்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு ராகுனாலே ஒரு 17-18 வருடங்கள் வந்து அவரோட தாக்கம் இருக்கும். அவர் 2039 வரைக்கும் அவருக்கு ராகு தசை இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்புகளை அவர் வந்து ஈடுபடுத்துவார். சரிங்க, இந்த ராகு வந்து கண்டிப்பாக வேறு கிரிக்கெட்டில் விளையாடுறதுக்கு ஈடுபடுத்துவார். ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொடுப்பாரா அப்படின்னா நிச்சயமாக அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் கொடுப்பாரு. அதுக்கு இவர் என்ன பண்ணணும், எப்படி நடந்துக்கணும்னா இந்த நேரத்தில் வந்து அவர் வந்து திருமணம் கொஞ்சம் வந்து தாமதமாக பண்ணணும். எந்த விதமான காதல் போன்ற அமைப்புகளையும் ஈடுபடக்கூடாது. மிக மிக அவசியமான ஒன்று உணவு பழக்க வழக்கங்களை சரியாக எடுத்துக்கணும். முக்கியமாக திருமணம் மற்றும் காதலை வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா திருமணம் பண்ணிக்கலாம். பட் மனைவி சார்ந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல புரிதல் கொண்ட மனைவியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு திருமணம் பண்ணிவிட்டு பண்ணலாம். இந்த நேரத்தில் காதல், திருமணம் இது போன்ற அமைப்புகளில் ஈடுபட்டார்னா நிச்சயமாக அது அவருக்கு ஃபெயிலியரை தான் கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த ராகு வந்து நிச்சயமாக திருமணத்திற்கான காதலுக்கான வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நேரத்தில் அதை அவர் புரிஞ்சு கொண்டு இந்த நேரத்தில் ராகு வந்து அவருக்கு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தும். அதனால தான் அவரும் இப்போ கேட்குறாரு, கிரிக்கெட்டில் சாதிக்க முடியுமான்னு கேட்குறாரு. ராகு தசை தான் போயிட்டுருக்கு. அதனால் இந்த ராகு குரு வரைக்கும் அவருக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி. அடுத்து சனியில் வந்து நிச்சயமாக கிரிக்கெட் விளையாடுறதுக்கான சனி வந்து 6ஆம் அதிபதி, அவருக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. நிச்சயமாக சனி வந்து சனி புத்தி யோக பலன்களை 2029 வரைக்கும் கொடுப்பாரு. அடுத்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 11க்கு அதிபதி, அவரும் யோகம். அவர் 12ஆம் இடத்துல இருந்தாலும் கூட அந்த 31 வந்து 2000 ஃபஸ்ட்டு வந்து நல்ல பலன்கள் கொடுத்துருவாரு. அடுத்து கொஞ்சம் வந்து கொடுத்த பலன்களை திருப்பி வாங்குறதுக்கான முயற்சியிலையும் பண்ணுவார். அதனால் மோஸ்ட்லி புதன் வந்து 70% நல்ல பலன்களை கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு 20% திரும்ப எடுக்கிறதுக்கு பார்ப்பாருங்க. அடுத்து கேதுவும் பார்த்தீங்கன்னா கேது, சுக்கிரன், அதனால இவருக்கு நல்ல சூரியன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருக்கு மோஸ்ட்லி பிளானட்ஸ் எல்லாமே 9, 10, 11 அந்த இதிலே தானே சுற்றி இருக்கு. அதனால நிச்சயமாக வந்து இந்த செவ்வாய் மட்டும்தான் இந்த 2038 வரைக்குமே அவருக்கு வந்து நல்ல அமோக பலன்கள் கிடைக்கும். இவர் இந்த நேரத்தில் அவர் கிரிக்கெட் விளையாண்டு சாதிக்க முடியும். ஆனால் கொஞ்சம் வந்து திருமணம் தாமதம் வேண்டும், காதல் அமைப்புகளில் தாமதம் வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் திருமணம் அமைந்தாலும் ஒரு புரிதல் அடிப்படையில் மனைவியோட ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு மனைவியாக ஒரு நல்ல ஒரு மனைவி அமையும் பட்சத்தில் இவருக்கு வந்து இந்த கிரிக்கெட் இது போன்ற இந்த விளையாட்டில் வந்து இவர் சாதிப்பதற்கான வாய்ப்பு இல்லை இருக்குது. இல்லைனா திருமணத்தை தாமதம் பண்ணி இதில் முழு கவனமும் செலுத்தும் பட்சத்தில் இவரால் நிச்சயமாக சாதிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லாத பட்சத்தில் இவருக்கு தடை அமைப்புகளை அதிகமாக இந்த ராகு கொடுப்பார். இது தாங்க இவர் சார்ந்த ஜாதகம் சார்ந்த நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். மற்றபடி இவருக்கு நல்ல அமோக எல்லா யோகமும் பொருந்திய மிக சிறப்பாக வாழக்கூடிய ஒரு நல்ல ஜாதக அமைப்பு கொண்டவராகவே இருக்கின்றார். சில குடும்ப அமைப்பில் இருக்கக்கூடிய தடை அமைப்புகள் இருக்க தான் செய்யுது. அதை வந்து அவர் நிவர்த்தி செய்யும் பட்சத்தில் அவர் வந்து நல்லா சிறப்பாக வாழ்வார். மீண்டும் இது போன்ற மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.